ஸ்பெஷல் வணக்கமே சொல்லலாம். இன்னைக்கு பார்க்க போறது அந்த 10th நியூ புக்ல இருந்து இன்னொரு சின்ன டாபிக், அதாவது கணத்தாக்கு விசை, ஹிஸ் இம்பல்ஸ். இது என்னன்னா, லெஸ்ஸர் அமௌண்ட் ஆஃப் டைம்ல மோர் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்றது. இது நம்ம சயின்ஸ் டெஃபினிஷன் மூலமா எப்படி பார்க்கலாம்னா, எஃப் விசையானது டி காலத்தில் ஒரு பொருள் மீது ஏற்படுத்தும் கணத்தாக்கு விசை எஃப் மற்றும் டியின் பெருக்க பலனுக்கு சமமாகும். இது எதுக்கு ஈக்குவல் பார்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயம், அதாவது நியூட்டனோட செகண்ட் லா, உந்த மாறுபாட்டு வீதம், இதுக்கு இது ஈக்குவல் ஆனது. இத இன்னும் கொஞ்சம் தெளிய பார்க்கணும். எப்படின்னா, இப்போ ஏன்னு ஒரு பொருள் இருக்கு, பின்னு ஒரு பொருள் இருக்கு. இந்த ரெண்டு பொருளும் மீட் பண்ற டைம் ரொம்ப சீக்கிரமா இருந்துச்சுன்னா, அந்த அது மூலமா ஏற்படுற அந்த இம்பல்ஸ் ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். இதே அந்த ஏன்னு ஒரு பொருளும் பின்னு ஒரு பொருளும் மீட் பண்ற டைம் ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா, அந்த இம்பல்ஸ் ஃபோர்ஸ் கம்மியா இருக்கும். இதுக்கு இன்னும் 2 எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த இமேஜை பாருங்க. இந்த இமேஜ் என்ன, அதாவது பைக்கோட ஷாக் அப்சார்பர்ஸ். நம்ம பைக்கு நிறைய வாட்டி பைக்ல போயிருக்கோம். அப்படி போகும்போது சடனா ஒரு ஸ்பீட் பிரேக்கரோ இல்லை ஏதோ ஒரு பள்ளத்துல பைக் ஏறி இறங்கும்போது சடனா ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். அந்த ஃபோர்ஸ் பைக் மூலமா நம்மளை அட்டாக் பண்ணும். அப்படி அட்டாக் பண்ணும்போது நிறைய பேருக்கு பேக் பெயின், இன்னும் நிறைய பேருக்கு நிறைய இன்ஜுரி ஏற்படும். இதெல்லாம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு தான் ஷாக் அப்சார்பர்ஸ் பைக்ல யூஸ் பண்றாங்க. இப்படி இந்த சடனா இந்த ஃபோர்ஸ் பைக்ல வரும்போது அந்த பைக்ல இருக்க ஷாக் அப்சார்பர்ஸ் இந்த ஃபோர்ஸை கேரி பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு கம்மியாக மட்டும் ஃபோர்ஸை கொடுக்கும். அதாவது இந்த இம்பல்ஸ் ஃபோர்ஸ் நம்மளுக்கு அந்த ஃபோர்ஸ் வர நினைக்காதீங்க, கொஞ்சம் கம்மியாக வரும். இன்னொரு எக்ஸாம்பிள்ல இன்னும் உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த இமேஜை பாருங்க. இந்த 2 இமேஜ்லையும் ஒரு கீப்பர் பாலை கேட்ச் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது கிரிக்கெட்ல ஒரு பால் கேட்சோ இல்லை பவுலிங் போறப்போ ரொம்ப வேகமாக ஃபீல்டரோ இல்லை கீப்பரோ அதை கேட்ச் பண்ணுற சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா, அவங்க இப்படியே கேட்ச் பண்ணாங்கன்னா வர்ற அந்த இம்பல்ஸ் ஃபோர்ஸால அவங்க கை இன்ஜுரி ஆகும். நீங்கள் மேக்ஸிமம் பார்த்துருப்பீங்க, வர்ற பாலை அவங்க கையை கொஞ்சம் பின்னாடி விட்டு தான் கேட்ச் பண்ணுவாங்க. அப்படி கேட்ச் பண்ணும்போது அந்த இம்பல்ஸ் ஃபோர்ஸோட டியூரேஷன் அதிகமாகும். அப்படி அதிகமாகும் போது அவங்க கை தாக்குற இம்பல்ஸ் ஃபோர்ஸோட டைம் கம்மியாகி அவங்க இன்ஜுரியாக தடுக்கப்படுது. இதை நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ஷாக் அப்சார்பர்ஸ்ல பார்த்த மாதிரி தான். எப்படி அந்த சடனா அந்த பைக்ல ஒரு ஃபோர்ஸ் நம்மளை தாக்குறதுக்கு அந்த ஷாக் அப்சார்பர்ஸ் எப்படி இம்பல்ஸ் ஃபோர்ஸை கம்மி பண்ணுதோ, அதே மாதிரி வேகமாக வர்ற பாலை இவங்க கையை கொஞ்சம் பின்னாடி இழுக்கிறதுனால அந்த ஃபோர்ஸால இவங்க காப்பாற்றப்படுறாங்க. இந்த சின்ன இம்பல்ஸ் ஃபோர்ஸ்க்கு இவ்வளோ விளக்கம் தேவைன்னு நினைக்கிறேன். ஏன்னா பிசிக்ஸ்ல மேக்ஸிமம் 2 கேள்வி 3 கேள்வி தான் வரும். இருந்தாலும் ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியணும்னா கொஞ்சம் டீட்டெயில் தெரிஞ்சா நல்லது. அடுத்து இந்த இம்பல்ஸ் ஃபோர்ஸோட யூனிட் என்னன்னு பார்க்கலாம். கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -1 ஆர் நியூட்டன் செகண்ட். இன்னும் நல்ல வீடியோவில் பார்க்கலாம். இது உங்கள் சேனல் மேக் மீ சிம்பிள். பாய்.